ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பொருளை கேட்போம். ஆனா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பொருளை போதும். நான் என்னோட கஸ்டமருக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒன்னொன்று நீங்க தேடி போறது உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் இது ஒரு பொருளே வேலை செய்யும். நம்ம ஏதோ ஒன்றுக்காக ஏதோ சத்து பற்றாக்குறையோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு எடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச தெரியாம இருக்க பிரச்சனையை தான் சரி பண்ணிக்கிட்டு போயிருக்கு. செல்ஃபீஸ்ல சூப்பர் ரிசல்ட், நல்ல ரிசல்ட். இது சந்தோஷமா என் குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு நான் இப்போ எலிக்சர் மிக்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 7 மந்த்துக்கு மேலே ஆகுது. நான் எனக்கு என்னோட இதுக்காக ப்ராப்ளத்துக்காக எடுத்தேன். இதில் வந்து பல பேர் கொண்டு சேர்த்துருக்கேன். 15 நபர்கிட்ட நான் இன்கம் பண்ண வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவங்கள எல்லாத்தையும் இந்த கோல்டு வாங்க வைப்பேங்கிறத நம்பிக்கையில் இருக்கேன். அடுத்த மீட்டிங்கில் நான் இன்னும் நிறைய நபர் கூட்டிகிட்டு வருவேன். கண்டிப்பாக நானும் முன்னேறுவேன், எல்லாத்தையும் முன்னேற வைப்பேன். எனக்கு கிடைச்ச இதை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்ப்பேன். எலிக்சர் மிக்ஸ்க்கு மிக்க நன்றி. குட் ஈவினிங் சார். என் பேர் அகில். நான் வந்து திருச்சியிலிருந்து வரேன். நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது ஜிஎஸ்டி ஒர்க் பண்ணிட்டு பார்ட்-டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இன்கம் கிடைச்சிட்டு, அதாவது எல்லாத்துக்குமே இன்கம் வந்து போதும் பத்தாது. என்ன காரணம்னா நமக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கு. லைஃப்ல ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், என்ஜாய் பண்ண நினைக்கிறோம். ஆனால் எடுக்கக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா குறைகாம தான் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் என்ன முடிவு பண்ணும்போது எனக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடைச்சது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து ஆரம்பிச்சது தேவையான சார், அவருக்கும் பழனிசாமி சார் வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சார் எனக்கு ரமேஷ் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து நான் எங்களுவே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சார் வந்து வெளியே வந்தாங்க. காரணம் இந்த போது இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எடுத்து பண்ணுங்க, ஒரே ப்ராடக்ட் ரிசல்ட் அருமையாக இருக்கு, இதுக்கும் அருமையாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஓகே சொல்லிட்டு சார் கேட்டுட்டு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். அம்மா கொஞ்சம் ரிசல்ட் அருமையாக இருந்துச்சு. ட்ரெயினிங் அட்டன் பண்ணேன், ஃபார்மாலிட்டி அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் கிடைச்சது. ஓகே நம்ம சரியான இடத்துல வந்திருக்கோம், நம்ம வந்து ஏற்கனவே தேடிட்டு இருக்கோம். அதாவது ப்ரிப்பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேலை நோக்கி தேடுறோமோ அது நாளும் அமையும். அப்படியே எனக்கு வாய்ப்பு அமைச்சது, ரமேஷ் சார் மாதிரி கிடைச்சது. அதனால வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்ட மணிக்கான ஒப்புன்னு ஆரம்பிச்சேன். நான் மட்டும் அதை வந்து அச்சீவ் பண்ணல, என் கீழே 3 கீழே வந்து சில அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் போய் போக அப்புறமேட்டு என்னுடைய சிந்தனை எல்லாத்தையுமே வந்து கோல்ட் ஆகிக்கிறேன். நிறைய சிந்தனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்னுடைய பேர் திருநாவுக்கரசு. நாங்கள் ஒசூர்லேருந்து வரோம். என்ன சொல்றது, இவர் வந்து மூலிகையின் அரசன், கிங்ஸ் ஆஃப் ஹெர்பல் தான் போட்டிருக்காங்க. எலிக்சர் மிக்ஸ் எடுக்கிற போது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் வந்து மிஸ்டர் மணி, அப்புறம் வந்து மைகுநாதன், அதுக்கப்புறம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, டாக்டர் செல்வம், அப்புறம் நான் வர சொல்லி பெங்களூர்ல வந்து எந்த சிரமம் பார்க்காம வந்த சாந்தா மேடம், திருவேங்கடம் சார், அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கோம். ஸோ இதை நாங்கள் எடுத்து பண்ணுறப்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் அப்பப்போ நமக்கு வந்து நம்ம 2 ராஜாக்கள், சுப்பிரமணியன் சார், மோகன் சார், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த நாலேஜை கொடுத்து நல்லா கரெக்டாக எங்களுக்கு வழியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏன் பர்சனலாக வந்து எனக்கு இந்த போன் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ப்ளஸ் பேக் பெயின். நான் காலேஜில் படிக்கும்போது கீழே வந்துட்டேன். அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து பெயின் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது வந்து எலிக்சர் மிக்ஸ் எடுத்து ரொம்ப அற்புதமான ரிசல்ட். காட்டுக்கு எப்படி ராஜா மாதிரியோ சிங்கம் அந்த மாதிரி எப்பவுமே சிங்கமான ப்ராடக்ட்டு. என்ன சிங்கம் போது சில கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மார்க்கெட்டில். பட் இதை ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணி அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா இந்த க்ளோஸ் வந்து 40 வாரத்துலையோ சாத்தியமாக என்னன்னு சொல்ல முடியாது. 1 வருஷம் நம்ம நின்றோம்னா ரீசெண்டான ஒரு நல்ல இன்கம் நம்ம சம்பாதிக்கலாம். நல்ல ஒரு அற்புதமான பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்ன்னா என்னன்னா ஒரு மன திருப்தி கிடைக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸும் நமக்கு கிடைக்குமான்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பிஸ்னஸில் அது வந்து ஆத்மார்த்தமாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா 100% வந்து நல்ல விஷயம். ஏன்னா நல்ல விஷயம் கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் டஃப் தான். இதை விட வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும் சில விஷயம் ஏதோ இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஃபேமிலி மாதிரி, ஒரு மேரேஜ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த அளவு ஆர்கனைஸ் பண்ணுற நம்ம டீமுக்கும், அப்புறம் ரமேஷ் சார், பிச்சமுத்து சார், பவர் மார்க்கெட் மீட்டிங் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ஏன்னா இந்த நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லையும்
எனக்கும் அது மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அது ரியலாக நடக்கும். இங்கே வந்து எல்லாமே ரியல் ஆத்மார்த்தமாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வர்ற செமினார்ஸ் மீட்டிங்ஸ்னால நாங்கள் பெரிய லெவலுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை செஞ்சுக்க இருக்கோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மதிய வணக்கம். ஒவ்வொரு தடவையும் ஒரு நெட்வொர்க் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நெட்வொர்க் பண்ணலையுமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த நெட்வொர்க் பற்றி வீட்டில் சார்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க் பற்றியும் வந்து சொன்னாங்க, பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பண்ணலாங்க, ஆனால் நமக்கு எதுவும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிஸ்னஸ்லாம் அடிப்போம். அதனால என்ன சொல்லுவோம்னா, எங்கள் வீட்டில் நான் எங்கள் மாமியார் எங்கள் குழந்தைங்க எல்லாமே அதுதான் சொல்லுவோம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். இது எடுத்து இது யாருக்குமே ஃபஸ்ட்டு எலெக்ஷன் மிஸ் வந்து யாருக்குமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கடுத்து என் குழந்தைங்க, அதுக்கப்புறம் சாரு, லாஸ்ட்டாக தான் நான் எடுத்தேன். ஏன்னா எல்லாரும் பெயின் சொல்கிறதுனால எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டேன், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் எடுத்தேன். கொஞ்சம் பெயின் இருந்தது, ரொம்ப பெயின் இல்லை, கொஞ்சம் பெயின் இருந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. அனைத்து எலெக்ஷன் குடும்ப உறவுகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். மனமார்ந்த நன்றி. அனைத்து எலிசபெத் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருமை நண்பர், ஆர்வம் நண்பர், சேலத்து எலிசர் மிக்சர சிங்கம் பாலாசன். இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது, சார் இது ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், யூஸ் பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னார். அப்படியே பிஸ்னஸ்க்கு வாங்க சொல்கிறேன். ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண 4வது நாள் கண்ணெல்லாம் உறுத்துது, கண்ணுக்குள்ளே உறுத்துது. சார் இப்படி இருக்கு சார் அப்படின்னு. சார் இருக்கு சார், நீங்கள் யூஸ் பண்ணுங்க, நான் இது பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணனுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, 4-5 நாள் போணுச்சு. மங்களானது, அப்புறம் பிரைட் ஆனது, இதே மாதிரி மாறி மாறி வரும் பொழுது காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன எழுத்து தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு அந்த எழுத்து நல்லா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய நண்பரே ஒருத்தர் கொடுத்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தவர். கண் பார்வை 100% தெரியாது. ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா அவர் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க, இனிமேல் கண் தெரியாது. அவருக்கு யூஸ் பண்ண ஒரு 2 மாசத்துல 30% கண் பார்வை கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர் ராமன் சர்வீஸ் சார், ஒரே ஒரு பாஸ் தான் இருக்கும் சார். அவர் வேலை சொல்றீங்க. ராமன் நல்லா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. நைட்டு போக முடியாது, இங்கே வேலைக்கு போனாங்க. கொஞ்சம் சீட் எடுத்துட்டு போய் தான் இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. 4 வருஷமாக நிறைய டாக்டர் வந்து எதுவும் சரியாக இல்லை. இது சாப்பிட்டு ஒரே வாரத்தில் நல்லாயிடுச்சு. அது பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டில் நல்லா தூங்க முடியாது. 100 நாள் வேலைக்கு போகும்போது குச்சி வசி போயெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது 2-3 டைம் சொன்னோம், சரி சார் பார்க்கலான்னு. போயிட்டு நேரில் ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு பாக்ஸ் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதனுடைய விளைவு இன்னைக்கு குச்சியில் சிம்பிள். ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா தூங்குறாங்க, பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ சார். வாய்ப்பு இன்னைக்கு ஒரு 6 மாசத்துல எம்என்சி வந்து இது நம்மளுக்கு 2வது மீட்டிங் ஏற்காட்டில். ஸோ அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் 609 பேர். இன்னைக்கு நம்ம 2வது மீட்டிங் பண்றோம். இன்னைக்கு 150+ விழுப்புரம்